குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். லோக்சபா தலைவர் ஓம் பிர்லாவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் சந்தித்தார். அதன்பின் பேட்டியளித்த அவர், லோக்சபாவில் என் மீதான கீழ்த்தரமான கருத்துக்களை சபை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று ஓம் பிர்லாவிடம் கேட்டேன். அவரும் அதை பரிசீலிப்பதாக கூறினார். சபை நடைபெற வேண்டும், விவாதம் நடக்க வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம். பாஜகவினர் என்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். 13ஆம் தேதி சபையில் அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றார். அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்று 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி லோக்சபாவில் 13, 14ஆம் தேதிகளில் விவாதம் நடைபெறவுள்ளது. இந்த விவாதத்திற்கு பின் பிரதமர் மோடி 14ஆம் தேதி பதிலளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராகுல் கூறும்போது, அதானி பற்றி சபையில் விவாதிக்க பாஜக விரும்பவில்லை. கடைசி வரை அதை நாங்கள் விடமாட்டோம். எங்களை பற்றி அவர்கள் என்ன குற்றச்சாட்டுகளை அடுக்கினாலும் சபை நடைபெற வேண்டும் என்று ராகுல் கூறினார். हमारी पार्टी कह रही है कि कमेंट्स ये जो कमेंट्स हैं, डेरोगेटरी कमेंट्स हैं मेरे बारे में, इनको एक्सपंज किया जाए. स्पीकर ने कहा कि वो इनको एग्जामिन करेंगे. देखिए, ये उल्टे सीधे एक्यूजेशन लगाते रहते हैं. मगर हमने डिसीजन लिया है, एटलीस्ट मेरी थिंकिंग है कि ये जो भी प्रोवोकेशन करें इनको हम करने देंगे, बट हम हाउस को रन कराएंगे. और हमारी पूरी कोशिश होगी कि हम किसी ना किसी तरह हम हाउस को रन करें. हम चाहते हैं कि डिबेट हो, डिस्कशन हो. 13 तारीख को कमिटमेंट था कि कॉन्स्टिट्यूशन पे डिबेट होगा. हम चाहते हैं कि वो डिबेट हो और हम हाउस को रन करने देंगे. பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்தே எதிர்க்கட்சிகள் அதானி விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சபை நடவடிக்கைகள் முடக்கப்பட்டு வருகின்றன. இச்சூழலில் சபையை நடத்த விரும்புவதாக ராகுல் கூறியிருக்கிறார்.